சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறார் திரு வைத்திலிங்கம். ஓபிஎஸ் ஆதரவாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு வைத்திலிங்கம் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறார். சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவுவிடம் தனது ராஜினாமா கடிதத்தை அளிக்க உள்ளார் வைத்திலிங்கம் என்ற தகவலானது வெளியாகியிருக்கிறது. ஒரத்தநாடு தொகுதி எம்எல்ஏ பதவியை திரு வைத்திலிங்கம் ராஜினாமா செய்ய உள்ளார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழுவில் வைத்திலிங்கம் இடம்பெற்று இருந்தார். தற்போது ராஜினாமா செய்துவிட்டு எந்த கட்சியில் இணைய இருக்கிறார் என்ற தகவலும் கேள்வியும் எழும். இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், முன்னாள் எம்எல்ஏ குன்னம் ராமச்சந்திரனும் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஓபிஎஸ் தலைமையிலான அணியில் செயல்பட்டு வந்த வைத்திலிங்கம் தற்போது திமுகவில் இணைகிறார் என்ற தகவலானது கிடைத்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. ஒரத்தநாடு சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான வைத்திலிங்கம் இன்றைக்கு தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய இருக்கிறார் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. காலையில 9:30 மணிக்கு தலைமைச் செயலகத்துல சபாநாயகர் அப்பாவுவை நேரில் சந்திச்சு தனது ராஜினாமா கடிதத்தை வைத்திலிங்கம் கொடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததற்கு பிறகு அவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில திமுகவில் இணைய இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வைத்திலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அணியில இருக்கிறார், ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளராக இருக்கிறார். அவர் இன்றைக்கு திமுகவில் இணைய போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜனும் இன்றைக்கு திமுகவில் இணைய போவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி குன்னம் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ ராமச்சந்திரன் இவரும் திமுகவில் இணைய போவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 பேருமே ஓபிஎஸ் அணியில முக்கியமான நபர்களாக இருக்கக்கூடிய மூவருமே இந்த மூவரும் இன்றைக்கு திமுகவில் இணைய போறாங்க. சமீபத்துல ஓபிஎஸ் ஆதரவாளரும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்தார். அவரை தொடர்ந்து இன்றைக்கு வைத்திலிங்கமும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் அரசியல் வட்டாரத்திலையும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதுல வைத்திலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில 2001, 2006, 2011, 2021 அப்படின்னு 4 முறை எம்எல்ஏவாக இருந்தவர். அதிமுக அமைச்சரவையில தொழில்துறை, வனம் மற்றும் சுற்றுச்சூழல், வீட்டு வசதி உள்ளிட்ட முக்கியமான துறைகள்ல அதிமுக அமைச்சரவையில அமைச்சராக இருந்தவர் தான் வைத்திலிங்கம். 2021 ஒரத்தநாடு எம்எல்ஏவாக தேர்வானார். இந்த சூழல்ல அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதும் திமுகவில் இணைவதும் இன்றைய அரசியல் நிலவரத்துல முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம்.